श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्जितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विखस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्धः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संशितकामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति प्रोच्छिष्टायां सज्जनिगलितं यावलाकृत्य पुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूये वास्तु भूयः अन्नवयல் கொடுபை ஆண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவி பல்பதி மின்னிஷியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்வடியே தொல்பாவை பாடியொருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கி மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழிமாயன் புல் கீச்சு கீழ்த்தூமணி நோற்று கற்று கனைத்து புள்ளின் உங்கள் நெல்லே நாயகன் நாயகன் நம்பரம் உண்டு உண்டு குத்து 30 ஏற்ற அங்கன் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரே கூடாரே கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் மங்கம் மங்கம் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மோர் சோதிமணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நால்மர்கள் ஓதுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையே என்றும் ஐந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துரித்தாள் வாழியே திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே 943 வாழியே உயிரரங்க கேகன்ய உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருநெல்லை வடநாடி வாழியே 9 நேர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் उपचाराब्देशेन कृतान् अहरर्मया अपचारान् इमान् सर्वान् क्षमस्व पुरुषोत्तमा शिवपतिயான சர்வேஸ்வரன் ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாதன் தலை கட்டி கொடுத்து இன்று விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் தனுர்மாசः சாப மாசः மார்கழி மாதத்திலே 2025 இன்று திருப்பாவை பாசுரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 7வது பாசுரம். இந்த 7வது பாசுரத்துக்கு முன்பாக வழக்கப்படி நாம் தொண்டரடி பொடியாழ்வார் பக்தாங்கிரி ரேணு என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் சேவிக்க நாம் நினைத்தோம். அதன்படி எம்பெருமான் சங்கல்பிக்கிறான். சமேவம் மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்கணீயம் பிராபோதிகிம் யோகிருத சுக்திமாலாம் பக்தாங்கிரேணும் பகவந்தமீடே மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசிய தொண்டரடி படித்தொன்னகரம் வண்டு திணர்த்தவையில் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் திரானுடித்தவோ கதிரவன் குணதிசை கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் என்று பூப்பாளத்திலே தொடங்கி இன்று அடுத்த பாசுரத்தை சேவிக்கிறோம்.
சுடரொளி பரந்தன சூழ்திசையெல்லாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதீவனோ பாயிருள்ளகன்றது பைம்பொழிற்கமுகின் மடலிடை கீரிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடலொளி திகழ்தரு திகிரியன் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே. இன்றைய பாசுரம் கீச்சு கீச்சென்று. இதில் சில முக்கியமான கருத்துகள் உண்டு. அதற்கு முன்னால் நாம் பார்த்தது முதல் 5 பாசுரங்களிலே வேகமாக இப்ப சொல்கிறது. இப்ப நேற்றைய பாசுரத்திலே அது அழகாக ஒவ்வொரு சொல்லிலே காட்டுகிறாள் கோதாதேவி என்ற ஆண்டாள், பிராட்டி என்று சொல்கிறோம். சுவாமி அவங்கள சின்ன குழந்தைகளை விரட்ட வேண்டாம், அதுக்கு அவங்க கத்துறதுக்கு மேலே நான் கத்துறேன். அதனால அவங்க நானே மைக்க முழுங்கிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே வந்து அக்ரேசரா यदि पंखा अपेक्षते कृपया तत्रैव पंखां चालयन्तु. मया अपेक्षते. रंगप्रसादः इति विष्णुसहस्रनाम अर्थनिष्णातः अत्र आगतः. अदे मादिरि गोपालः इति महाशयः श्रीरंगवासी. ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் என்று சொல்வார்கள். அதுபோல சம்ஸ்கிருதஜ்ஞः அஷ்டாத்தியாயி பாठकः अत्र आगताः. तेषां स्वागतम् उक्त्वा इदानीं पाशुरस्य अर्थं जानीमः. முதல் பாசுரம் மார்கழி திங்கள், அதில் பரரூபம் நாராயணனே நமக்கே பரிதருவான். இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள், பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் வியூக ரூபம் சங்கர்ஷன் அனிருத்தன் பிரத்யும்னன் வாசுதேவன். மூன்றாவது பாசுரம் ஓங்கி உணர்ந்த உத்தமன் விபவாவதாரத்திலே வாமனாவதாரமும் திருவிக்ரமாவதாரமும் சேர்ந்து ஒரு பாடல் பாசுரம் மூன்றாவது. நான்காவது ஆழிமழை கண்ணா, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்தர்யாமி என்ற எம்பெருமான் எல்லோர் மனதிலும் குடிகொண்டிருக்கிறார். முன்னமே சொன்னோம், அவரை விரட்டவும் முடியாது. வந்த விருந்தாளியை விரட்டலாமே தவிர இந்த வந்த விருந்தாளியை விரட்ட முடியாது. நாமே நினைத்தாலும் விரட்ட முடியாது. ஏன்னா எங்கும் நிறைந்திருக்கிறவன் இறைவன், கடந்தும் உள்ளும் இருக்கிறான். அதனால கடவுள் என்று பெயர். அந்தர்பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல ஆழிமழை கண்ணா என்ற அந்தர்யாமி ரூபத்தை பார்த்துவிட்டு பிறகு நிறைய நாட்கள். அதே போல 5வது பாசுரத்திலே மாயனை மண் வடமதுரை மைந்தனே என்ற பாசுரத்திலே வடமதுரை மைந்தன் என்பதனாலே அர்ச்சாவதார பெருமையை நாம் இந்த பாசுரத்திலே கிருஷ்ணன் மூலமாக, பகவான் கிருஷ்ணன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். 106 திவ்ய கஷேத்திரங்கள் பாரத தேசத்திலே இருக்கின்றன. இரண்டு அதாவது ஒன்று வியூக ரூபன், இன்னொன்று வைகுண்டம் என்பது இந்த பரமபதநாதன். இந்த முதல் 2 பாசுரங்களில் சொல்லப்பட்ட 2 பெருமான்களும் திருப்பார்கடலிலேயும் வைகுண்டத்திலேயும் இருப்பதாலே அவர்களை நாம் சேவிப்பது என்பது இந்த பிறவி முடிந்த பிறகு மீண்டும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே என்று ஆதிசங்கரர் மோகமுத்கரம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்திலே அதை பஜகோவிந்தம் என்று வழக்கமாக சொல்வார்கள். ஏனென்றால் எம்பெருமான் பேரையே அடிக்கடி சொல்லணும்.
எந்த ஊர்ல இருக்கீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன்னு சொல்லணும், இந்தூர்ல இருக்கேன்னு சொல்லக்கூடாது. வாயில வரமாட்டேங்கிறது ஸ்ரீரங்கம், உடனே வரணும். அதனால அப்படி கேட்டா அங்கதானே இருக்கேன் அப்படிம்போம், அங்கதானே இருக்கேன். அதனால அப்படி பெருமாள் புறப்பாடு ஆகின்ற வீதியிலே இருக்கேன்னு சுவாமி மேலச்சித்திர வீதியில இருக்கேன். அந்த புறப்பாடு ஆகின்ற வீதியிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் வீட்டு வாசல்லையும் நாம சேவிக்கலாம். எப்பப்ப புறப்பாடு ஆகுறதோ அப்ப சேவிக்கலாம். இப்ப இந்த புறப்பாடு ஆக்கணும்னு சொல்லி போன பாசுரம், நேற்று 6வது பாசுரம் என்ன, புல்லும் சிலம்பினகான் பிடிந்ததற்கு அடையாளமாக சொல்லுவோம். புல்லும் சிலம்பினகான் முதல் அடையாளம் சொன்னோம். பறவைகள் பொதுவாக கத்துகின்றன. இன்றைக்கு பாசுரத்திலே ஒன்றுக்கொன்று பேசிக் கொண்டிருக்கின்றன. அதுதான் போன பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் வேற்றுமை. எப்ப பார்த்தாலும் பறவைகளை பற்றி பேசுகிறீர்களே என்றால், பறவைகளுக்கு 2 அறிவு உண்டுன்னு சொல்லுவாங்க. ஈரறிவு உயிர்கள், நமக்கு 6 அறிவு இருக்கு. அப்படியும் நம்ம அதுல இருந்து கத்துக்கணும் நிறைய. ஸ்ரீமத் பாகவதத்துல 24 கதைகள் இருக்கின்றன. முக்கியமாக இந்த 24ம் மனிதர்கள் அல்ல. அந்த கதையை மனிதர்களை பற்றி இல்லை, சின்ன ஜந்துக்களை பற்றி இருக்கு. பிருங்க கீதம்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். தேனியை வச்சு கண்டுபிடிச்சுக்கணும். தேனி சேகரித்து வைக்கிறது. தேனி ஒவ்வொரு மலராக போய் அந்த ஒவ்வொரு பூவிலையும் நல்ல தேனா இருக்கான்னு பார்த்து அது சுவைத்து பார்த்து, அதனால பகவான் சுவைத்து பார்த்த நைவேத்தியத்தை நாம் உண்ண வேண்டுங்கிறது அதுக்காக. அது கொண்டு ராணிக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் ஒரு வஞ்சகமான எண்ணம். அதனால அந்த தேன் அடையை அமாவாசை அன்று கலைச்சு அந்த ஈக்கள் எல்லாம் ஓட்டி விட்டு, கொல்லக்கூடாது, ஈக்கள் எல்லாம் ஓட்டி விட்டு அதை அந்த தேனை நாம எடுத்து பயன்படுத்தும். அதனால இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நாம யாருடைய எச்சிலை சாப்பிடுகிறோம்னா 3 விதமான எச்சிலை சாப்பிடலாம். எப்படின்னு கேட்டா, பசுமாடு, இங்க நிறைய பசுமாடை பத்தி பேசுறோம். கோகுலம்னாலே பசுக்கள் நிறைந்தது. நாமெல்லாம் பசுன்னு பேரு, பரமசிவனுக்கு பசு பத்தின்னு பேரு. நம்மளாம் உயிர்கள், ஜீவாத்மா, அதனால பசுன்னு பேரு. நாம் மிருகம் மாதிரி நடந்து கொண்டால் நமக்கு பேர் பசுன்னு அர்த்தம். அதனால பசு மாடு இருக்க, பசு மாடு பொதுவாக காளை மாடு, எரும மாடு விட, அல்லது மற்ற விலங்குகள், சிங்கம், புலி, யானை, இதை விட அவங்க சாதுவா இருக்கக்கூடியது பசுமாடு. சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டு பசுமாடு நீங்க வந்து பால் கறந்தா கூட கறக்கும், நீங்க வந்து தொட்டானா மிரளாது. ராத்திரி வேளையில இந்த பசுமாட்டை நீங்க கிட்டக்க போறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியாத பசுமாட்டை பக்கத்துல, அதுக்கு சின்ன கன்றுக்குட்டி, ரொம்ப இப்பதான் பிறந்த கன்றுக்குட்டின்னா அதுக்கு ஏதாவது தீங்கு செய்கிறீர்களோ என்று பயந்து போய் அது எழுந்துரும். நாம வந்து நன்னா கொரட்டை விட்டு கும்பகர்ணன் மாதிரி தூங்கி விட்டுருப்போம். நம்ம வீட்டு குழந்தை யாராவது எடுத்துங்க கொஞ்சம் வந்தார்களானால் தெரியாது. யசோதைக்குமே தெரியல, பக்கத்துல கண்ணன் படுத்திருக்கிறான், காலை வேளையில தான் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிந்திருக்கிறது, தெரியும், சுகப்பிரசவம், அதனால தூக்கத்திலேயே பிறந்து விட்டது. அப்படி இங்க இந்த முதல் அடையாளம் புல்லும் சிலம்பினான் சொன்னாங்களா. அடுத்தது வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சங்கு, அந்த புல்லரையன் கோவில், கருடாழ்வார் குடியிருக்கிற கோவில். அதனால அன்னைக்கே சொன்னோம், க்ஷேத்திரம் சொன்னோம். அதனால கருடன் சொன்னாலே வேதாத்மா விஹகேஸ்வரா என்று அவருக்கு அடைமொழி என்று சொல்வார், அட்ஜெக்டிவ், விசேஷனம். அதனால அவர் இருக்கிற கோயில், அந்த கோயில்ல வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அது மாதிரி புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இப்போ பறவைகளுக்கெல்லாம் தலைவன் புல்லரையன் கருடன். நேற்றே பார்த்தோம், அந்த கருடனை சேவித்து விட்டு உள்ளே பெருமாளே, இந்த பெரிய பெருமாளே, நம்பெருமாளே சேவிக்க ஸ்ரீரங்கத்திலே போகும். அது மாதிரி துவாரபாலகர்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே போகிறோம். அதனால 2வது அடையாளம் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அப்புறம் பிள்ளாயின்னு கூப்பிட்டாங்க. குழந்தைக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டா கொஞ்சம் தெரியும். இப்போ குழந்தைய நம்ம என்ன பார்த்து என்ன சொல்றோம், பரபிரம்மம்னு சொல்றோம். ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தைய நம்ம வந்து கொண்டாடணும். கடவுளும் குழந்தையும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்றோம். அப்படி பகவானையும் நம்ம கொண்டாடணும்,
சின்ன குழந்தையும் கொண்டாடணும். அது ஒண்ணுமே தெரியல. பால் குடிக்கிறதுக்கு மட்டும் அழும். தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு மட்டும் அழும். அவ்வளவுதான் தெரியும். பசிக்கிறதுன்னு சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தை இப்போ இப்ப இந்த அப்படிப்பட்ட குழந்தையை எழுப்புகிறார்கள். பிள்ளாய் எழுந்திராய். சரி, அதிர்ச்சி கொடுக்கணும்னு பேய்மலை நெஞ்சுண்டு ஏற்கனவே ஆழிமழை கண்ணா என்ற 4வது பாசனத்திலே ஐயத்தை கிளப்பிய, சந்தேகத்தை கிளப்பிய ஒரு தோழிக்கு பதிலாக மாயனை என்று சொல்லி அங்கே நாம் தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவா என்று திருநாமங்களை நாம் சொல்ல வேண்டும், நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று அந்த 5வது பாசனத்தில் முடிச்ச போது அந்த 6வது பாசனத்திலே இந்த விடியலுக்கு அடையாளம் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? 2வது பொண்ணு 3வது போயிடும். பேய்மலை நெஞ்சுண்டு அதிர்ச்சி கொடுத்தார்கள். தாயாக வந்தவள், அழகான பெண்ணாக வந்தவள், கோபி உருவத்திலே வந்தவள், இடைச்சி உருவத்திலே வந்தவள். அவளுக்கு முன்னாடி ஒரு சரித்திரம் யாரோ சொல்ல கேட்டேன். நேற்று ஒருத்தர் திருப்பாவை சொற்பொழிவு கேட்க போனேன். இந்த மாதிரி திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் ஏற்படப்பட்ட ஒரு வெளியாண்டாள் சந்நிதியில ஒரு அம்மா சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ கேட்டேன், அவங்க மகாபலி சக்கரவர்த்திக்கு எங்கேருந்து அவங்க எடுத்தாங்களோ தெரியல வரலாறு. மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு பெண் இருந்தாலும் ரத்னமாலான்னு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் நம்ம காதில் விழுந்ததுன்னா அது திருப்பி எல்லாருக்கும் தெரிய மாதிரி சொல்லணும். அதனால அந்த ரத்னமாலா என்ன நினைத்தாலாம், வாமனத்தை பார்த்தார். தன் தந்தை ஒரு யாகம் செய்து கொண்டிருந்த பொழுது, வேள்வி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக, பிச்சை எடுக்கிறது கூடாது, கற்பதற்கு பிச்சை எழுதலாம். பிச்சை புகினும் கற்பது நன்றி சொல்லும், இந்த கற்றல் நன்றி. அதனால அந்த இதுதான் பிச்சை எடுக்கலாமே தவிர கை நீட்டக்கூடாது. ஸ்ரீகிருஷ்ண விலாச காவியம்னு ஒரு காவியம் சம்ஸ்கிருதத்துல அவரே பேரை போட்டுட்டார், கவின்னு போட்டுட்டார். சுக்குமார கவின்னு பேரு. அவர் கேரளாவில் இருந்தவர். 12 சர்க்கம் எழுதினார். அதுக்கப்புறம் நிறுத்திட்டார். என்னன்னு தெரியல, வயசாகிடுதா என்னன்னு தெரியல. அதுல முதல்ல அந்த ஒரு சர்க்கத்துல கிருஷ்ணனை பத்தி சொல்லும் பொழுது, எப்படிடா கை நீட்டினேன், கை கூசாம எப்படி நீட்டினேன், கையை நீட்டினேன், கையை நீட்டி எதுவுமே கேட்கக்கூடாது எம்பெருமான். அன்னைக்கே சொன்னேன், கோத்திரம் நட்சத்திரம் பெயர் எல்லாத்தையும் சொல்லி, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்க கோத்திரம், உங்களை கோத்திரம் தெரியும். உங்ககிட்ட ஒரு 100 பேர் உறவினர் இருந்தாலும் 100 பேருடைய கோத்திரம் நட்சத்திரம் பெயர் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ராசியும் அப்புறம் இன்னொருத்தர் வேற சமஸ்கிருதம் தெரிஞ்ச மாதிரி சக குடும்பானம்னு எங்களுக்கு எல்லாம் நான் சொன்னாங்க. நான் அமெரிக்காவில் பார்க்கும்போது சக குடும்பானம் அவர் சேர்த்து சொல்ல, அவர் சொல்றாரு சமஸ்கிருதத்துல. எல்லாம் இன்னும் விட்டு போனவர்களாக வரணும். அப்படி இல்லாமல் எதுவுமே கேட்கவே கூடாதுன்னு. அதுதான் உயர்ந்த பக்தி, இறைப்பற்று என்றார். அப்படி இங்க பிள்ளாய் எழுந்திராய்ன்னு சொல்லும் பொழுது அந்த கருத்து ரத்னமாலா என்ன செய்தார்கள், இந்த வாமனாவதாரத்தை பார்த்தார்கள். கையிலே குடை, ஒரு கையிலே கமண்டலு, காலிலே பாதுகை, திருவடியிலே பாதுகை, மார்பிலே பூநூல், சேக்கரட் த்ரெட், யஜ்னோபவீதம் என்று சொல்வார்கள். இடுப்பிலே மௌஞ்சி என்ற ஒரு பெல்ட், அதுக்கப்புறம் ஒரு ஆடை. இது பிறந்ததே குள்ளமாவே 4 அடி குழந்தையாக பிறந்தது. அதித்தி என்ற மனைவிக்கு, காசியப ரிஷி மனைவிக்கு அப்படி பிறந்து விட்டார், அப்படி அவதரித்து விட்டார். அந்த குழந்தைய பார்த்தா இவருக்கு அந்த ரத்னமாலாவுக்கு ரொம்ப ஒரு விருப்பம் தான். இந்த மாதிரி குழந்தைக்கு நாம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய, எனக்கு வரன் கொடுக்க வேண்டும் அந்த அப்பவே கேட்டாலாம், வாமனாவதாரத்திலே கேட்டாலாம். அப்போ இங்க பூத்தனையாக அரக்கியாகும். ஏதோ ஒரு விதத்தில் தாய்ப்பால், எப்படியாவது வேற வழி இல்லை. யசோதை இருக்கும் பொழுது நானும் தாய்ப்பால் கொடுக்குறேன்னா கோச்சுப்பாங்க. அதனால ஏற்கனவே தேவகிக்கா தாய்ப்பால் கொடுக்க முடியல, அப்படிப்பட்ட ரத்னமாலாம். அதனால அந்த அரக்கியாவது குழந்தைக்கு பால் கொடுக்கும். இந்த குழந்தை அவ்வளவு அழகா இருக்கு பார்க்க. அப்படி பார்த்தோம். புல்லும் அப்புறம் பிள்ளா எழுந்திராய் கள்ளச்சகடம் கலக்கைய காலத்தின் இன்னொரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. ஒரு பொய்யாக ஒரு வண்டி சக்கரமாக ஒரு அசுரன் வந்தான். அவனையும் கம்சன் அனுப்பினான். இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு கூட எழுந்திருக்க மாட்டேன்னு சொன்னா எப்ப என்ன விஷயம்? ஏன்னா பூத்தனை என்ற அரக்கியாக ஆன பிறகு எல்லோரும் பயந்து போயிட்டார். தட்டார்னு விழுந்தார். தாயா இருந்தவள்
இந்த வீட்டு அளவில் இருந்தார். வீட்டு அளவில் அவ்வளோ பெரிய பெரிய அரக்கியார். அதனால இந்த சத்தத்தில் நீ ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் மாயனையவன். அதனால பேய்மலை நஞ்சுண்டான், அவர் கள்ளச்சகடம் கலக்கைய காலோச்சினான். அதனால நமக்கு நிச்சயமாக அருளுவான் என்ற ஒரு தைரியத்தை, அதுக்கு பேர் மகா விஸ்வாசா என்று பேர், முழு நம்பிக்கை என்று. அது சரணாகதி படிகளிலே ஒரு படி, 4வது படி. முதல்ல கார்பண்யம், ஆக்கிஞ்சன்யம், கை முதல் இல்லாமை, ஹெல்ப்லெஸ்னஸ், உதவியே யாரும் இல்லை. 2வது பிராத்திகூல்ய வர்ஜனம் என்று சம்ஸ்கிருதத்தில், வேண்டாததை விலக்கல். எது வேண்டாததுங்கிறது வேதம் சொல்லுகிறது, மறை சொல்லுகிறது. 3வது ஆனுகூல்ய சங்கல்பா, அதாவது என்ன வேதம் சொல்லுகிறதோ அதை நடக்கணும், அதுபடி நடக்கணும். 4வது கோப்திருத்துவ வர்ணம், யார் நம்மை காப்பாற்றுவார் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு. பிரத்யங்கிராதேவின்னு எங்க கோயில் இங்க இந்த ஊர்லயும் இருக்கு, திருச்சியிலையும் இருக்கு பிரத்யங்கிராதேவி. நிறைய இடத்துல மிளகா யாகம் பண்ணுவார்கள். மிளகா யாகம் போட்டா, இந்த வத்த மிளகா யாகத்தை பண்ணினா நம்ம கண்ணலை எரியும். சாதாரண வீட்டில் ஹோமம் பண்ணாலே நம்ம புகையை தாங்க முடியாம தவிப்போம். இருந்தாலும் இப்பெல்லாம் ஒரு 100 வருஷமாக சுதர்சன ஹோமம் என்று ஒன்று பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அதுக்கு முன்னாடி இல்லை, சுதர்சன ஹோமம்லாம் பண்ணல, பெருமாளுக்கு தான் ஹோமம். ஹனுமார் சந்நிதி இருக்கு, அங்க போனா எப்படி நீங்க திருவாராதனம் பண்ணுவீர்கள்னா சகஸ்திர சீருஷா புருஷன். உங்களுக்கு ஹனுமான் சாலிசா தெரிஞ்சிருக்கலாம் ஹிந்தியில, உங்களுக்கு ஹனுமானுடைய நாமாவளி, சகஸ்திர நாமாவளி தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் சொல்றது அப்புறம். முதல்ல என்ன பண்ணீங்கன்னா நீராட்டம், அபிஷேகம், திருமஞ்சனம் என்று பண்ணும்பொழுது சகஸ்திர சீருஷா புருஷாதான் எம்பெருமான் தான். ஹனுமானுக்குன்னு வேதம் கிடையாது. ஆனா ஹனுமான் ராமாயணத்துல ஒரு பாத்திரம்ங்கிறதுனால, சத் பாத்திரம் என்பதால ஹனுமானை தெய்வமா கொண்டாடுகிறோம். ஹனுமானை தெய்வமாக கொண்டாடினால் நமக்கு நன்மைகள் ஏற்படுகிறதுன்னு இன்று ஒன்று கேள்விப்பட்டேன். வடகுடி என்ற ஒரு கிராமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருடைய விட்டல் மகாராஜ் அங்கே போய் வேண்டிக் கொண்டாராம். மனதுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது அவருக்கு. அவர் என்ன சொன்னார், அங்கே ஒரு ஹனுமார் சந்நிதியே ராமர் கோவில் பக்கத்திலே அவர் நிறுவினாராம். பணம் இல்லாத போது 3000 ரூபாய் கிலோ வெள்ளி விலை விற்ற போது, அப்போ அந்த வெள்ளி கவச்சம் செய்தாராம். அந்த வெள்ளி அந்த கீழே, அந்த ஹனுமான் மங்கள விக்கிரகத்துக்கு கீழே ஒரு மந்திரம் வைத்தார்களாம். இந்த மந்திர தகடு வைத்தார்களாம். அந்த தகடு வைப்பதற்கு யாரோ ஒரு நல்லவர் உபாசனை செய்து, ஹனுமான் உபாசகர் என்ற பெயரிட்டு 45 நாள் மண்டலம் இந்த உபாசனம் செய்து ஹனுமான் திருநாமத்தை சொல்லி அந்த மந்திர தகடை அங்கே கீழே வைத்திருந்தாராம். இன்றைக்கும் போனால் நாம் ஏதாவது வேண்டிக் கொண்டால் அது உடனே நிறைவேறும். எல்லாரும் சத்தியம் சொல்வதற்கு நிறைய பேர் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் அவர் பேசும்போது. அப்படின்னா அது மாதிரி நம்பிக்கை இருப்பவருக்கு நமக்கு நடக்கும். நம்பிக்கை இருந்தால்தான் மகா விஸ்வாசம். அதை இப்ப பார்த்தோம். அதாவது பேய்மலை நஞ்சு கள்ளச்சகடம் கலக்கைய காலோச்சி என்று. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 5 ரூபம், முதல் 5 பாத்திரத்துல 5 ரூபம், பரரூபம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சா பாத்திரம் இல்ல. இந்த புள்ளும் சிலம்புல இருக்கு இந்த 6வது பாத்திரத்துல. என்னங்க, வெள்ளத்தரவில் அது பரரூபம், வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வியூக ரூபம், வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வியூக ரூபம். அதாவது திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான், அது வியூக ரூபம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, வித்து என்பது பரரூபம், பரவாசுதேவன் ஆரம்பம், அதுதான் விதை, அதனால வித்தினை. இப்படி இந்த பக்கத்துல கீழே வரலாம். வித்தினைங்கிறது பரரூபம், வியூக ரூபம் வெள்ளத்தரவில். அடுத்தது விபவ ரூபம், அதுக்கப்புறம் அந்தர்யாமி. அப்ப இந்த அந்த பாசுரத்தை சொன்னால் ஞாபகம் வந்துடும். புள்ளம் ஜலமிழான் புள்ளரையன் கோயில் என்பது அச்சாவதாரம். அச்சா அது 5வது நிலை, 5வது உருவம். புள்ளரையன் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டலையோ பிள்ளா எழுந்திராய் பேய்மலை நஞ்சுண்டு. பேய்மலை நஞ்சுண்டுங்கிறதும் கள்ளச்சகட காலாட்சியம் என்பது விபவம். ஏன்னா கண்ணன் தானே அப்படி செய்தான், இந்த லீலைகளை செய்தான்.
அசுரர்களை மாய்த்தான். அதுக்காக அந்த விபவம் ஆயிடுச்சு. அதனால கோயில் அச்சாவை எடுத்து, அப்புறம் வித்து வந்து பரரூபம் ஆயிடுத்து, பரவாசுதேவன் ஆயிடுத்து. அதனால வெள்ளத்தரவில் துயிலம் வந்த வித்தினை வியூக ரூபம் ஆயிடுத்து. அப்படி வரும்பொழுது அந்தர்யாமியாக உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரும். உள்ளத்துக்கொண்டு நல்லவர்களால் மனதில் நினைத்துக் கொண்டார்கள் அந்தர்யாமி. இந்த 5 உருவமும் இந்த 6வது பாசனம். இன்னொரு அழகு, நேற்று சொல்ல விட்டதை இப்போ இன்று சொல்லுவோம். அதனால இன்றைக்கு சொல்ல விட்டதை நாளைக்கு சொல்லுவோம். மறந்து போயிடுச்சுன்னா நேரத்துக்காகவும் சில வேளை முடிச்சிருவோம். ஏன்னா வாசல்ல ஒருத்தர் விளக்கு போட்டாரு, ஒருத்தர் விளக்கு அணைப்பார், ஒருத்தர் ஃபேன் போடுவார், ஒருத்தர் ஃபேன் அணைப்பார், குளிர்றதுன்னு ஒருத்தர் ஃபேன் அணைப்பார். அதனால வேடிக்கையா சொல்லுவாங்க, பஸ்ஸில் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க பெண்கள். அதனால அந்த ஒரு பெண் என்ன சொன்னா, குளிருது ரொம்ப, ஜன்னல் எல்லாம் சாத்தணும் மூடணும் அப்படின்னா ஒரு பெண்ணு. இல்லாட்டா நான் வந்து எனக்கு உயிரே போயிடும் அப்படின்னா. இன்னொரு பெண் சொன்னா, கதவை தரங்க ஒரே காத்தே இல்லை, அதனால அது இல்லாட்டா நான் எனக்கு உயிர் போயிடும்னா. இன்னைக்கு கண்டக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நடத்துனருக்கு ஒன்றும் பண்ண தெரியல. அதனால ஒரு பின்னால் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, முண்டாது கட்டிட்டு ஒருத்தர் பெரியவர் இந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்தார். அவர் சொன்னார், ஒன்று கதவை சாத்துங்க, எல்லா ஜன்னல் கதவையும், ஒருத்தவங்க போயிடுவாங்க. அதுக்கு எல்லாத்தையும் தரங்க, ஒருத்தவங்க போயிடுவாங்க, அப்ப நாம நிம்மதியா போகலான்னு. நீங்க யார் யாருன்னா, என்னுடைய 2 மனைவிகள் தான் அவங்க. அது மாதிரி அது எதுக்கு அந்த மாதிரி இல்லை இங்க. அதனால ஒரு எதிர்த்து பேசுறதுக்குன்னே ஒருத்தர். அதனால என்ன சொன்னோம், புல்லுன்னு சில இதுல விடிஞ்சது விடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தா விடியில்லைன்னு திருப்பி சொல்றோம். ஒருத்தர் ஆமா ஆமான்னா ஒருத்தர் இல்லை இல்லை. சம்ஸ்கிருதத்துல அது ஒரு சீபாஷ்ய சதஸ்ல ஆதிசங்கரோ சங்கர பாஷ்யமோ அல்லது ராமானுஜ பாஷ்யமோ அல்லது மத்வ பாஷ்யமோ நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஒருத்தர் பதில் சொல்வார், ஒருத்தர் ஆமாம்பார், ஒருத்தர் இல்லைம்பார், ஒருத்தர் மறுத்து பேசுவார், ஒருத்தர் ஒட்டி பேசுவார், ஒருத்தர் வெட்டி பேசுவார். அப்படி அதனால பட்டிமன்றம்னு வேறு அதுக்கு அப்படி உண்டு. இன்னும் இப்பவும் சாஸ்திரத்தில் உண்டு. அது ஏன்னு தெரியல. சம்ஸ்கிருதம் வந்து இருக்கத்திலேயே உலகத்திலேயே இந்த மொழி என்னன்னா பிரெஞ்சு மாதிரி ரொம்ப கிளாரிட்டி, அதாவது தெளிவு இருக்கிற பாஷை. அதுல போய் இப்ப தெளிவில்லாம சண்டை போட்டு இருக்கணும்னா என்ன காரணம் கேட்டா, உங்க மதம் உயர்ந்ததுன்னு நீங்க சொல்ல, என் மதம் உயர்ந்ததுன்னு நான் சொல்ல, இந்த சண்டை போட்டால்தான் நான் எம்பெருமானை நினைப்போங்கிறதுதான். நாராயணனே நமக்கே பரிதருவாங்கிற அந்த தத்துவத்துக்குத்தான் சண்டை போடுறதே. ரங்கநாதன் உயர்வா அல்லது வெங்கடேசன் உயர்வான்னு திருப்பதி பெருமாள் உயர்வான்னு ஆண்டாளை கேட்டாங்களாம். ஆண்டாளை கேட்டா அவ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமாளை பார்த்து வட்டபத்திர ஷாயின்னு பேரு, ஆலிலையில் துயில் வரும், அதனால ரங்கமன்னார்னு பேரு. இப்படிலாம் திருநாமம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு தினம் தான் ஒரு தன்னுடைய தந்தை, அதாவது வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார் தொடுத்த மாலையை தான் அணிந்து கொண்டு அந்த மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தவள். ஏன்னா எம்பெருமான் சங்கல்பமே அதுதான். பெரியாழ்வார் ஒரு நாள் சமர்ப்பிக்காத போது அவரை கேட்டு கனவில் வந்து, இந்த மாதிரி உங்க பொண்ணு போட்டுனாதான் நான் போட்டு மாலையை. அப்படிப்பட்ட நேர போய் கேட்டா, இந்த மாதிரி நந்தகோபருடைய திருமாளிக்காக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலை நினைத்தாள், ஆயர்பாடியாக ஸ்ரீவில்லிபுத்தூரை நினைத்தாள், தோழிகளை எல்லாம் கோபிகளால் நினைத்தாள், அனுகரித்தாள். அப்பொழுது இந்த திருப்பாவை பாசனம் 30 பாசனம் 5 வயதிலே பிஞ்சிலே பழுத்தாள் சொன்னாள், சாதித்தாள். அப்படி இருக்கிற பொழுது நடபேறு கோயிலுடைய முகத்தை காட்டவில்லையா, கேட்டதுக்கு பதில் சொல்லலையா. அதனால ரங்கநாதன் சொல், ஸ்ரீரங்க ரங்கநாதன் சொல், சரி நீ முன்னையே சொல்லியே வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியேன்னு நாச்சியார் திரும்ப முதல் இதுலயே பாசுரத்திலே வருது. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வன்னுதருப்பாவை பல்பதியும் இன்னிசியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்து சுடர்கிய சொல்வாவை பாடியோட வல்ல பல்வளையா நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மானிடவர்க்கு பேச்சு படியில் வாழகில்லாய் கண்டாய் மன்மதனேன்னு மன்மதனை பார்த்து கேட்டான். 33 கோடி தேவர்கள்ல காதல் கடவுள்ங்கிறவன் மன்மதன். எம்பெருமான் சிவன் நாராயணுடைய சாட்சாத்து குமாரன், திருக்குமாரன் பிள்ளை.
அவனை பார்த்து சொன்னான், மன்மதனே அப்படிலாம் இன்னொருத்தர வேண்டலாமான்னா தமிழ்ல சொல்றோம் இல்லையா, எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்றோம். பொய் 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ரொம்ப 1000 இல்லை 2000 பொய் சொல்லலாம்னு நினைக்கிறோம். இப்போ என்ன கல்யாணம் ஆகல, எந்த மாதத்திலையும் எந்த ஜாதியிலையும் கிடைக்கல. பெண்களோ பிள்ளைகளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாம் என்கிறார், கல்யாணமே வேண்டாம் என்கிறார். குழந்தை பெற்று அதை வளர்த்து அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள தயாராகவில்லை அப்படிங்கிறார். எந்த பெண்ணை கேட்டாலும், எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் தன்னுடைய திருமகங்களுக்கு திருக்குமார்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம். அப்போ இங்கே அந்த எழுப்புறது தான் இங்கே முக்கியம். அதனால எழுப்புறது என்பது என்னன்னு கேட்டால், நம்முடைய மனத்தில் இறைப்பற்றை எழுப்புவது, அதுதான் எழுப்புறது. தூக்கத்திலிருந்து எழுப்புறதுங்கிறது கிடையாது. நாம் தூங்கிக் கொண்டே இருக்கிறோம். எல்லா வயதிலையும் சின்ன வயசுல தூங்குறோம், வயசானா தூங்குறோம். அதுக்கு தொண்டடி பழ்வார் திருமாலையில் சொன்னார், வேதநூர் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். 100 ஆண்டு நாம் இருக்கலாம்னு நினைத்தால் 50 ஆண்டுகள் தூங்கி போயிடும். ஒரு வேடிக்கைக்காக சொல்றேன். நான் சொல்லிக் கொடுக்கும்பொழுது, ஆசிரியராக சொல்லிக் கொடுக்கும்பொழுது, வருடத்தில் 365 நாட்கள் உங்களுக்கு தெரியும். 365.25 நாள் தெரியும். அதில் ஒரு 1/4 நாள் வேற இருக்கு. அதுல என்ன எங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாட்கள் என்னன்னா 180. பாதியோட இல்லை. 365 பாதினா இன்னும் 2 கூட 2.5 இருக்கணும். இல்லை, 180 நாட்கள். இந்த 180 நாட்கள்ல தேர்வு நாட்கள், அப்புறம் திடீரென்று விடுமுறை, இந்த மழையினால விடுமுறை, இப்படிலாம் சேர்ந்தா எல்லாம் அது வேற 180 நாள் குறைஞ்சிரும். அதுக்காக பள்ளிக்கூடங்களிலே 200 நாட்கள் வச்சிருக்கிறோம். இப்ப இவ்வளவுதான் இருக்கு. பாதியும் உறங்கி போம்னார் ஆழ்வார். பாதியும் உறங்கி போம். சரி, மீதி என்ன ஆச்சுன்னு கேட்டா 50 ஆண்டுகள் இருக்கேன்னா நின்றதில் 15 ஆண்டுகள் தான். ஏன் அப்படின்னா, பிணி, பசி, மூப்பு, துன்பம் அதலால் பிறவி வேண்டும். பேதை அது பாலகனதாகும். சின்ன குழந்தையில நாம என்ன செய்யறோம் தெரியாது. இப்ப கூட இவர் சொன்னார், இந்த பெரியவர் என்ன பண்ணார், அந்த குழந்தைகள் விளையாடும் போது விளைச்சினர், சத்தம் போடாதீங்க. அவங்கள என்ன பண்றது, அவங்கள என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன தெரியும். அதனால பேதை அது பாலகனதாகும். பசி எப்ப பார்த்தாலும் சாப்பாடு இல்லையா. ஏகாதசி அன்னைக்கு பசிக்கிறது, 15 நாளைக்கு ஒரு தடவை பட்டினி கிடக்கணும்னா அன்னைக்குதான் நிறைய பசிக்கிறது. அதனால பசி, பிணி, நோய். இப்ப சில பேரை நான் நண்பர்கள் கேட்டு பார்த்தா பயமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நோய் சொல்லுகிறார். என்னுடைய வகுப்புக்கு வந்தவர்களே நிறைய பேர் சொல்லுகிறார். நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், எனக்கு பிபி குறைஞ்சிருச்சு அப்படின்னாரு. அதனால பிளட் ப்ரெஷர், அதாவது இரத்த அழுத்தம் குறைந்து விட்டது அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் வரும்பொழுது பிணி, அப்புறம் மூப்பு, வயதாயிடுச்சு, கீழே என்னால் உட்கார முடியல, அதனால நாற்காலில் உட்காந்துருக்கேன். அவர் கீழே உட்காந்துருக்காரு, என்னோட வயதானவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், ஆனால் கீழே உட்காந்து. அப்போ அவருடைய உடல்நலம் சரியாக இருக்கிறது. அதனால மூப்பு, துன்பம், நமக்கே நாம் கொடுக்கக்கூடிய துன்பம், பிறர் நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பம், இப்படி நிறைய துன்பம் எப்படி வருதுன்னு தெரியாது. அப்படி அதுல ஈத்தியும் சேர்ந்துக்கலாம். அதனால ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கத்தரவணி பள்ளிவானில் அது அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகரும் அப்படின்னு இந்த பெருமாளை தான் சேவிச்சாரு. அதனால ஆமா, திருமாலை 48 பாசுரங்கள் தான். அது திருமாலை அறியாதான்னு சொல்லுவாங்க. 48 பாசுரம் தெரியலன்னா பகவானையே தெரியாது. நல்ல திருமாலை அறியாதார். திருமாலையை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆழம் சூடி கொடுத்தால் பாமாலை, பூமாலை சூடி கொடுத்தாலே சொல். இப்படி அந்த பாசுரத்தை பார்த்தோமா. இன்னைக்கு இந்த கீசு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாசுரம். மீண்டும் பறவைகளை பற்றி சொன்னோம். போன பாசுரத்தில் புல்லும் சிலம்பனகான் அவ அந்தந்த பறவைகள் தனக்குள் பேசிக்கொள்வதாக அது அர்த்தம்.
விடிந்து விட்டது என்ற காரணத்தினாலே அவர்கள் ஒலி எழுப்புகின்றனர். இப்பொழுது இந்த பறவைகள் ஒன்றுக்கொன்று பேசுகின்றன. எங்கே நீ போற? இறை தேடுவ, உணவு தேடுவதற்கு எங்கே போற? நான் எங்கே போறேன்? அதனால நம்ம குழந்தைகளுக்கு வேணுமே, குஞ்சுகளுக்கு, பறவை குஞ்சுகளுக்கு உணவு வேண்டும், இறை தேட போக வேண்டும். எங்கே போகலாம்? யார் வீட்டில் மொட்டை மாடியில் நிறைய உணவு கொடுப்பாங்க, தினமும் கொடுக்குறவங்க உண்டு. காக்காக்கி, பறவைகளுக்கு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய நிறைய வீடுகள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, அங்க வந்து அந்த பறவைகள்லாம் எச்சமிடுகின்றன, இந்த எச்சமிடுகிறதுனால நமக்கு நோய் வருகிறது, காச நோய் வருகிறது, அதனால நீங்கள் பறவைகளுக்கு உணவு இடாதீர்கள் என்று உத்தரவு போட்டு. இந்த மாதிரி ஒரு தர்ம காரியத்தை, அற செயலை தடுக்கவே கூடாது, அது பாபம். பறவைகளுக்கு நாம் இது கொடுக்க வேண்டும். நீங்க வடக்கெல்லாம் போனீங்கன்னா உங்க சுத்தி அந்த பறவைகள்லாம், புறாக்கள் சுத்தி வரும். அதுக்கு வந்து பொறி அங்க வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொரியை வாங்கி போட்டாங்கன்னா எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு நம்ம பக்கத்திலேயே வரும். இங்க என்ன பக்கத்துல வராது, என்ன நாமளே அதை பயமுறுத்திருக்கோம். அதனால கீச்சு கீச்செங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த சைரரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன். கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோரும் பாபா. ஒரே ஒரே முறை சேவிக்கக்கூடிய பாசுரம், போன பாசுரம் மாதிரி. இந்த புள்ளும் சிலம்பின காலில் பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கைய காலோச்சி என்ற 2 வரிகளிலே நாம் என்ன தெரிந்து கொண்டுகிறோம்? முதல் பாசுரத்திலே எப்படி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று சொன்ன மாதிரி, ஆய்ப்பாடி என்பதை நாம் இந்த திருவாய்ப்பாடி என்று சேத்திரமாக கோகுலத்தை, இன்றும் பிருந்தாவனத்து பக்கத்தில் இருக்கிற கோகுலத்தை, எம்பெருமான் கண்ணன் வாழ்ந்த இடத்தை திவ்ய கஷேத்திரமாக கொண்டு இது திவ்ய தேச பிராட்டியாக அங்க இப்ப சொல்றோம். திவ்ய தேச எம்பெருமானா சொல்லல. இப்ப என்ன, ஆண்டாள் வந்து பிராட்டி, கோதை பிராட்டி, அதனால அங்கேயும் அந்த திவ்ய தேச பிராட்டியை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இங்கே இருந்தே சேவிக்கிறோம். இந்த ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்து கொண்டே சேவிக்கிறோம். திருவாய்ப்பாடி, உள்ளும் சிலம்பு. கீச்சு கீச்சென்று என்றும் ஆனைச்சாத்தன் கலந்து. ஆனைச்சாத்தன் என்று ஒரு பறவை. அந்த பறவை கொஞ்சம் கருப்பாக இருக்கும், கிருஷ்ணன் நிறத்துல இருக்கும். அந்த பறவை என்ன செய்யுமா, அதுக்கு பேர் பரத்வாஜ பக்ஷி என்று சம்ஸ்கிருதத்தில். இந்த சாதாரணமா உங்களுக்கு தெரியும், காக்கை என்ன செய்யும், காக்கைக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கனால் மற்ற காக்கைகளை அழைக்கும் என்று அந்த காலத்துல சொல்லுவார். இந்த காலத்துல இந்த காக்கைக்கு ரொம்ப நம்ம மாதிரி சுயநலம் இருந்துச்சு, தானே சாப்பிட்டுட்டு போயிடணும். இப்ப இல்லை, அந்த காலத்து காக்கைகள்லாம் கூப்பிடும், கா 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 வா, கா வா வா, அது அந்த இதுவே இருக்கு, கீர்த்தனமே இருக்கு. அதனால அந்த கூப்பிடும், அழைத்து எல்லா காக்கைகளும் சேர்ந்து. அது கூட அதுக்குள்ள உறவு காக்கைகள் இருக்கு போட்டுருக்கு, அதுல உறவு இல்லாத காக்கைகள்லாம் சண்டை போடும், அதை துரத்தும். எத்தனை நமக்கே அந்த மாதிரி தான், உறவினர் நண்பர் என்று சொன்னா அதுக்கு தனியா நாம கவனிப்போம், உபசரிப்போம். ஆனா அப்படி இல்லை. அல்ல, ஆனைச்சாத்தன் என்ற பறவை, சரி எங்க பார்த்தாலும் தான் குருவி இருக்குங்கிறேன், பறவை இருக்குங்கிறீங்க. ஆனா ஆனைச்சாத்தனுக்கு என்னன்னு கேட்டா, ஆனைச்சாத்தன் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்த காலை பிரிவாற்றாமையினாலே இரவு பூரா முழுக்க தூங்காமல் காலையில எழுந்து, சீக்கிரமே காலையில எழுந்து, தூக்கமே வரல, அதனால எழுந்து கொள்வதுங்கிறது கூட கிடையாது. அப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசின பேச்சரவம், பேச்சு அரவம்.
இந்த அரவம் சொன்னா இதுன்னு தெரியும். அதனால அப்படி சொன்னாலாவது பயந்து எழுந்திருப்பாளோன்ட்டு பேச்சு அரவம் கேட்கலையோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, இது யாரு, இந்த பெண் யாருன்னா முன்னாடி சொன்ன புள்ளும் சிலம் சொன்ன பெண் வந்து அப்பாவி பெண், சிறு பெண், ஞானம் அதிகம் இல்லாத பெண், அறிவு குறைந்த பெண் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இல்லை. இப்ப வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணா, நாளைக்கெல்லாம் நீங்க மார்கழி 1ஆம் தேதி நாம இதுக்கு யமுனை நதியில நீராட போகணும், அங்க வந்து பாவை நோன்பு நோக்கணும் அப்படின்னு இவ உத்தரவு போட்டுட்டு இருந்தா. நான் வரேன், உங்களுக்கு தலைமையா வந்து முன்னாடி போறேன், நீங்கெல்லாம் பின்னாடி வாங்க 5 லட்சம் பேரும் அப்படின்னு சொன்னதா. நாயக பெண் பிள்ளாய், நீ சொன்னியம்மா எங்களை எல்லாம் இட்டு செல்வியா என்று செல்வேன் சொன்னியே, நீ எழுந்திருக்கலையே அப்படின்னு கேட்கிறான். ஆனைச்சாந்தன் கலந்து பேசின பேச்சு அரவம் கேட்டிலையோ. சரி, சொன்னாலும் இல்லையோ, சொன்னது மாதிரி செய்யலையோ இல்லையோ, அதனால பேய் பெண் திட்டுவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பேயே பிசாசே. வீட்டில் கூட என்ன சொல்லுவோம், குரங்கே எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம், நாய்க்குட்டி அப்படிம்போம். இல்லை சின்ன குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் அது எல்லா விதமான விலங்குகளும் சொல்லுவோம், நம்ம மனிதன்னு சொல்ல மாட்டோம். மனித குழந்தையே எழுந்துன்னு சொல்ல மாட்டோம். அப்படி பேய் பெண்ணேன்னு சொன்னா. அதனால பேயாழ்வாரை பத்தி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஆழ்வார் சொன்ன நீயும் பேய் நானும் பேய்ன எப்படின்னா, பேயேனே அப்படின்னா எல்லாரும் பேயினார். ஏன்னா அவருக்கு எல்லா கண்ணுலுமே பேய், இன்னொருத்தரை பார்த்தா பேய்ன்னு சொல்லுவாங்க. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்லுவாங்க. மற்றவங்களை பார்த்தா கூட அந்த, ஏன்னா பேய்த்தனமாக ஒரு இது பைத்தியம் பிடித்ததுமா போல எம்பெருமானே செய்யும். அப்படி அந்த பற்று இருக்கணும். கோவிலுக்கே போயிட்டே இருக்கணும், அப்படி மாதிரி எம்பெருமானை நினைத்து கொண்டே இருக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணி செய்து கொண்டே இருக்கணும். அது மேல இப்ப நிறைய இந்த இஸ்கான் என்ற உலகம் பூரா இருக்கக்கூடியது, அவர்கள் ராமா கிருஷ்ணா என்று பாடி ஆடுவார்கள், மெய் மறக்கணும். அது மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கூட மறந்து போய் சிறியவர்கள்லாம் வருகிறார்கள், எல்லாம் வந்து பாடுகிறார்கள். நான் நிறைய இடத்துல பார்த்தேன், சின்ன வயசுல இருக்கிறவங்கலாம் வந்து பாடுறாங்க, பாட தெரிஞ்சவங்க நல்லா பாடுறாங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடுகிறாங்க. அப்படி இங்க ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சுறவன் கேட்டிலையோ பேய் பெண்ணி பரத்வாஜ பட்சி. அந்த பரத்வாஜங்கிறவர் ஸ்ரீமத் ராமாயணத்துல விருந்தோபச்சாரத்துக்கு, அதாவது அச்சிதி சத்காரத்துக்கு பெயர் போனவர். வசிஷ்டரும் அப்படிதான், காமதேனு வச்சிருந்தார், வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். எத்தனை பேர் வந்தாலும் சரி, குதிரைகள் யானைகள் படைகள் எல்லாம் வந்தாலும் குதிரைக்கும் யானைக்கும் சாப்பாடு போடும், அப்படி போட்டவர் வசிஷ்டர். இந்த பரத்வாஜர் அதனால்தான் என்ன பண்ணா, ராமாவதாரத்துல போகும்போது பரத்வாஜ மகரிஷி ஆசிரமத்துக்கு போய் சாப்பிட்டான். அப்ப சாப்பிட்டான்னா எல்லாத்தையும் அங்க வந்து விருந்துங்கிறது அவர் வைத்தா கூட இவன் வந்து வேண்டியதை மட்டும்தான் எடுத்துட்டான். குகன் கொடுத்தான், தேனும் தினை மாவும் கொடுத்தான்னு சொல்லுவார்கள். அதனால எது மீன் கூட கொடுத்தான்னு சொல்லுவார்கள். எது வேணுமோ அதைத்தான் எடுத்துனான், மீன் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது. அதனால ஏன்னா அவனுக்கு கிடைச்சது அது. அதனால குகன் கொடுத்தான், அன்பா கொடுத்தான். அதனால எதுவா அன்பா கொடுத்தா கூட எது சாப்பிடலாமோ அது. என்ன, ராமன் வந்து ஒரு விரதம் எடுத்துக்கொண்டு, அந்த ஏகபத்னி விரதம் வேற, அப்புறம் அசுரர்களை கொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், 14 ஆண்டுகள் காட்டில் இருக்க வேண்டும். கைகை சொன்னான், இந்த மாதிரி ரிஷி போல இருக்கணும், கிழங்கு கனி உண்டுதான் இருக்கணும் அப்படிங்கிறான். சரின்னு ராமஹா துவைஹி ந அபிபாஷத்தே, 2வது வார்த்தை சித்தி சொல்றதுக்கு கிடையாது, நோ அப்பீல் சொல்லுவாங்க, நீ சொல்றதை கேட்கிறேன். அப்படி இருந்ததுனால இந்த பரத்வாஜருக்கு இதுலயே திருக்குறள்லயே இருக்கு, விருந்தோம்பல்ங்கிற 10 பாட்டு. அதனால வரவிருந்து பார்த்திருப்பான். நாம சாஸ்திரத்துல என்ன சொல்றோம்னா, காலையில உணவு தயாரித்து எம்பெருமானுக்கு கண்டருளச் செய்த பிறகு கோதோக காலம் என்று சொல்வார். ஒரு பசுமாடு கறக்கக்கூடிய நேரம்
யாராவது விருந்தாளிகள் வருகிறார்களா, அதித்தி வருகிறார்களா என்று காத்திருக்க வேண்டுமா. அதற்குத்தான் வைஸ்வதேவம் என்ற ஒரு ஹோமம். இந்த வைஸ்வதேவம் அக்னியை வைத்து பண்ணலாம், இல்லை அக்னி இல்லாமல் நெருப்பு இல்லாமையும் பண்ணலாம். அப்படி ஒரு 2-3 வகையா இருக்கு. அது 15 நிமிஷம் தான் ஆகும். அதை செய்து அது வரையும் விருந்தாளி வராங்களான். உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சொல்லி வரவங்க அதித்தி இல்லை. இவங்க அதித்தி நாள் சொல்லாமல் வருகிறார்கள், நாள் சொல்லாமல் வருகிறார். அதனால அதித்தின்னு பேர், விருந்தாளின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் ஒரு சுபாஷிதம் உண்டு. பாலோவா எதிவா யுவாவா விருத்தோவா கிரகமாகதா தஸ்ய பூஜா விதாத்தவ்யா கிரகம் அபியாகதோ குரு. வீட்டுக்கு வந்தவர் எத்தனை காரணம் கொண்டும் உணவு தராமல் வெளியே அனுப்பக்கூடாது. இரவு வந்தார்னா ஒரு தண்ணீராவது கொடுக்கும். அது அப்ப அவர் சாப்பிடல, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நீர் குடித்துதான் வந்தேன்னு சொன்னா கூட நம்ம தண்ணீரை கொடுக்கும். வெந்நீர் வேணுமான்னு கேட்டு, மார்கழி மாதத்துல வெந்நீர் வேணுமா என்று கேட்டு, எப்படி இல்லாட்டா எவ்வளோ என்ன கேட்குறாரோ அதை கொடுக்கணும். அப்படி விஸ்வாமித்திர கேட்டார், குழந்தைய அனுப்புனார். முடியாதுன்னு நான் தசரதன், நான் வரேன் நான் படையோட. அப்புறம் வசிஷ்டர் சொன்னார், அனுப்பிச்சார். அதனால் எதுக்கு சொல்ல வரும், இந்த விருந்தாளி ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும், காசும் பிறப்பும். காசுங்கிறது தமிழ் காசு இல்லை. ஆனா அந்த தமிழ் காசு இல்லை, காசுன்னா பணம், அது இல்லை. இது தங்க காசு. அந்த தங்க காசை மாலையாக கோற்று அணிந்தவர்கள் அந்த பெண்கள் செல்வச் சிறுமியர்களா இல்லையா. காசு பிறப்பும் கலகலப்ப, அதாவது பிறப்புங்கிறது 2 விதமாக சொல்லுவார். காசும் பிறப்பும் என்னன்னா, கல்யாணமானவர்கள் திருமணமான பெண்கள் அந்த தயிரை கடைகிறார். தயிரை கடையும் பொழுது அந்த வெண்ணெய் வரும் திரண்டு. அது முதல்ல இந்த காசுங்கிறது அச்சுத்தாலி என்று சொல்லுவார். பிறந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய திருமாங்கல்யம் என்று சொல்லுவார். தாலியில 2 தாலி இருக்கும். ஒன்று அச்சுத்தாலி, ஒன்று ஆமைத்தாலின்னு. இது காசும் பிறப்பும். கலகலப்ப என்றால் அந்த 2 திருமங்கல்யமும் ஒன்றுக்கு ஒரு உரசி ஒலி ஏற்படுது. அப்ப கலகலப்ப. அப்ப கை பெயர்த்து, கையை தூக்கி, 2 கைகளையும் தூக்கி, வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டது. வாசனருங்குழலாட்சியர் இயற்கையாக பெண்களுக்கு தலையிலே முடியிலே மனம் உண்டா என்று பட்டிமன்றம் நடத்துவார்கள். அது இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த இடத்துல பகவான் கண்ணன் அருகிலே இருப்பதனால கோகுலத்திலே அவனுக்கு வேதம் சொல்லுகிறது சர்வகந்தா. அதனால எங்குமே அவன் இருக்கிற இடம் மனம் நிறைந்த இடமா இருக்கும், நறுமணம் நிறைந்த இடமா இருக்கும். அதனால அந்த பெண்களுக்கும் தலையிலே முடியிலே நறுமணம் இருக்கிறது. அதனால சில பேர் சொல்லுவாங்க, வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டதற்கு இருக்காங்க அந்த 1000 crore பெண்கள். அவங்களுக்கும் அந்த அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு நல்லா தெரியும். பின்னால கூடாரை வெல்லும் பாசத்துல சொல்றோம், சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்னென்ன நகைப்பட்டு. பெண்களுக்கு நகை, உடை இதெல்லாம் நல்லா தெரியும். அதனால அதை வாங்கி கொடுத்தா மகிழ்வார்கள். அப்படி எங்க யார் கொடுத்தாலும் வந்துருச்சுன்னா, பணம்னா நாம ஏதாவது எதிர்பார்ப்போம், அது அவங்க பணம் எதிர்பார்க்கணும், புடவையோ அல்லது நகையோ. இங்க காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாச நறுங்குழலாட்சியர், நறுங்குழல் வாசம் நறுமணம் வீசக்கூடிய குழல் முடியுடைய ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டு. அதனால இந்த கண்ணனுடைய அழகு என்னன்னு கேட்டா, ஏற்கனவே திருப்பார்கடல் கடைந்ததை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்போ அசுரர்களும் தேவர்களும் 2 பக்கத்துல இருந்து கடைய அவங்களுக்கு களைப்பாகி மந்திரமலை கீழே இறங்க போய் அதை முட்டு கொடுத்து மேலே தூக்கி ஆமையாக அவதாரம் செய்து, கூர்மாவதாரம் செய்து, அதற்கு கீழே இருக்கிற ஆதிசேஷனையும் மேலே தூக்கி இந்த மலை உள்ளே போகாமல்
இந்த திருப்பார்கடலுக்குள்ளே போகாமல் காத்தவன் மேலே இருந்து கூட கூர்மாவதாரம் அந்த மலைக்கு மேலே இருந்து கூட அதை சுழட்டி விட்டான். அப்படி இருக்கும் பொழுது அதனால வாசனருங்குழாச்சியர் அந்த மத்தினால் ஓசைப்படுத்தும் பொழுது இவன் என்ன பண்ணான்னா அவர்கள் கையை வலிக்குமேன்னு சொல்லி இங்க 5 லட்சம் பெண்கள் வச்சுக்கோங்க, அது திருவில்லிபுத்தூர்ல அவர்கள் கையை பிடிச்சு அந்த கையிலே ஒரு கையிலே கயிறையும் மத்து கயிறையும் ரெண்டாவது ஒரு கையிலே மத்தையும் பிடித்து அவர்களுக்கு கடைவதற்கு உதவி செய்யும். அதை ஒரு கவி சம்ஸ்கிருதத்தை சொன்ன அழகா, அதனால அப்புறம் சொல்லுவோம். அதனால இங்க அந்த கடையும் பொழுது அவர்களுடைய கூந்தல் அலைப்பாகிறது, அவையும் ஆடுகின்றது. ஆகும்பொழுது ஏதோ மேகம் அலை போவது போல இருக்கு, கார் மேகம் அலை போல தெரியும். வாசனரும் குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்குது. தயிர் வந்து விட்டது, பாலை கடைஞ்சாங்க, பொறை ஊற்றுவதுன்னு பேர். ஊற்றின உடனே தயிராயிடுச்சு. இந்த தயிரை கடைஞ்சாங்க. இந்த தயிர் நல்ல தயிர், நல்ல பால். அதனால தயிர் எப்படி கெட்டியா இருக்கணும்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க கத்தியால அறுக்க வேண்டும், கத்தியால போட்டாதான் அது அறுக்க முடியும். இப்ப என்ன சொன்னா இந்த பாசுரத்துல சுத்தியால அடிக்கிறாங்களாம், அவ்வளவு கெட்டியா இருக்கு, கல்லு மாதிரி. சுத்தியால அடிக்கும் பொழுது அந்த சத்தம் உனக்கு காதுல விழலையா? பேரரவும் கேட்டது. மத்தினால் ஓசைப்படுத்த, ஓசைங்கிறது ஒலின்னு, ஓசைன்னா இன்னும் அதிகம். ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டது, அங்கேயும் அரவம் தைரரவம் கேட்டது. இப்பதான் சொன்னோம், தலைமை ஏற்று எங்களை அழைத்து போக வேண்டிய நீ நாயக பெண் பிள்ளாய். நாங்களாம் பெண்கள் தான், ஆண்கள் வரல. ஏன்னு கேட்டா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை இதுகாரும் நிலவரையில் அடைத்து வைத்திருந்தார். திருப்பி ஞாபகப்படுத்தினேன், மழை பெய்வதற்காக பாவை நோன்பு. என்னுடைய ஆச்சாரியர் சொன்னார், மழை பெய்யணுங்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா அங்க கண்ணன் இருக்கான். கண்ணன் இருக்கிறதுனால மழை எப்போ எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யும். அதனால அதெல்லாம் வருணதேவனுக்கெல்லாம் உத்தரவெல்லாம் போட வேண்டாம். அதனால அப்படி இல்லாமல் மழை பெய்யாமல் இருந்தால் அவர்கள் எப்படி பணக்காரராக இருக்க முடியும்? நேரிழையீர் நல்ல நகைகளை போட்டுக் கொண்டிருந்தார்களே, அது எப்படி ஒரு விலை உயர்ந்த நகைகளை போட்டுக் கொண்டிருந்தாங்கன்னா அப்போ பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இது ஒரு ஷாக்குக்காக சொல்றது. 12 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை, அதனால மாமாங்கம் என்று தமிழில் சொல்வார்கள். 12 ஆண்டுகளுக்கு மாமாங்கம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி பெய்யவில்லை, அதனாலே பாவை நோன்பு நோக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு ஷாக். எப்படியாவது கண்ணனை சந்திக்க வேண்டும், அதுதான் முக்கியமான. எம்பெருமானை நம்முடைய மனதிலே நினைக்க வேண்டும், அவனுடன் கூட வேண்டும் என்பதுதான் இந்த 30 பாசுரங்களிலே உள்ள கிடைக்கும். அப்படி நாயக பெண் பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய் சொல்லும்போது நாராயணன் மூர்த்தி. யார் அந்த பகவான் கேட்டா நாராயணன். நாராயணன் என்ற பெயருக்கு இவரை கேட்டாதான் தெரியும், 100 அர்த்தத்துக்கு மேல சொல்றேன். ஒரு அர்த்தம் சொன்னா பரவாயில்ல, 2 அர்த்தம் சொன்னா பரவாயில்ல. நாராயணன், நாரம் என்றால் நரசிய இதம் நாரம், நரசிய இதம் நாரம். அயனம்னா பாதை. தட்சிணாயனத்துல இப்போ சூரியன் இப்போ உத்தராயணத்துல இருக்கான், இங்க இருக்கான். அதனால தட்சிணாயனத்துல இப்படி போகிறான். சாரி, இங்க தட்சிணாயனம் 6 மாதம் இருக்கு இல்லையா? அயனம்னா பாதை. அதனால நாரசிய அயனம் நாராயணன் அப்படி வச்சுக்கணும். ரங்கிற அந்த ரேபம் என்று சொல்வார்கள், பிரகாரம் என்று சொல்றது இல்லை. அந்த எழுத்து வந்ததுனால 3 சுழினாவா ஆயிடுச்சு. அதனால இல்லாட்டா அயனம் 2 சுழினா தான் இருக்கும். அதனால 3 சுழினா அது நாராயணன். நாராயணன் மூர்த்தி. இப்ப என்ன சேவிக்கணும்? நாம மூர்த்தியை சேவிக்கணும். மூர்த்தினா இதான் மூர்த்தி, அதாவது அச்சாவதாரம். மனசுல இருக்கிறது அந்தர்யாமி, நேரே பார்க்கக்கூடியது, கண்ணால் காணக்கூடியது, பட்டாச்சாரால் கையால் தொடக்கூடியது. அப்படி மூர்த்தி, நாராயணன் மூர்த்தி. அப்ப சரி, எந்த கோயிலுக்கு வரணும்னு, வடபெரும் கோயிலுடையான் வட்டபத்திரசாயி கோயிலுக்கு எல்லாரும் நீங்க வரணும் அப்படின்னு கோதை ஆண்டாள் அழைக்கிறா. அழைக்கும் பொழுது
அவ கேட்குறா, இன்னொரு வேற பேர் சொல்லுங்களேன், நீங்க பாட தெரிந்தவர்கள் 5 லட்சம் பேரும் நன்றாக பாட தெரிந்தவர்கள் பாடுங்களேன். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவனை பாடுவது இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் கேசவ மாதம், திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறேன். கேசவனை பாடவும், கேசவன் என்றால் 3 பொருள் முக்கியமாக. ஒன்று கஹா பிரம்மா, ஈஷா பரமசிவன், 2 பேரையும் அவதி காக்கிறான் என்பதெல்லாம் கேசவா. கஹா ஈஷா, கஹாச்ச ஈஷாச்ச கேசவ், கேசவ் அவதி கேசவா, காப்பாற்றுகிறான். இன்னொரு கேசகா, திருமுடி அழகா இருக்கிறது, அதனால கேசவன். அதனால அழகான முடியுடையவன். இன்னொன்று கேசி என்ற ஒரு அசுரன் குதிரை உருவத்தில் வந்தான், அவனை அழிக்க வேண்டியிருந்தது, அவனுக்கு மோட்சம் கொடுத்தார், அதனால கேசவன். அப்படி 3 விதமான பொருள் உண்டு. நிறைய பொருள் அப்புறம் அப்பப்போ பாசுரங்களில் சொல்லுவோம். அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாங்கள்லாம் 5 லட்சம் பேர் உன்னை தவிர எல்லோரும் கேசவனை பாட வந்திருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒலி உனக்கு கேட்கவில்லையா? நீ கேட்டுக்கொண்டே படுத்து கொண்டிருக்கிறாய், கிடத்தியோ. அப்போ நல்ல பொண்ணுதானேன்னு கொஞ்சம் நடுவில் ஐஸ் வைக்கிறான், பாவாய் கிடத்தியோ. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இப்போ இதில் இந்த பெண் என்ன பண்ணுன்னா, போன பாசனத்தில் பார்த்த பெண் அப்பாவி பெண் பார்த்தோம், ஞானம் அதிகம் இல்லாத பெண். இப்போ ஞானம் நிறைந்த பெண். இவளுக்கு யாரு பரபிரம்மம், கடவுள், நாம் யாரு ஜீவாத்மா, நமக்கும் அவனுக்கும் என்னென்ன வேற்றுமை இருக்கிறது, நாம் அடிமை எப்பொழுதும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச. அதனால்தான் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய், தேசமுடையாய்ங்கிறது தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல தேஜஸ் உடையாய். அதனால பளபளன்னு திருமுக மண்டலம் இருக்கிறது, அழகாக இருக்கிறாள். என்ன தேஜஸ் என்றால் ஞானம் என்ற தேஜஸ் முகத்திலே தெரிகிறது, அகத்தின் அழகு முகத்திலே தெரிகிறது. அப்போ தேசமுடையாய், நீ உன்னுடைய அழகை பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்தோன்னு ஐஸ் வச்சோடனே வெளில வந்துட்டோம். தேசமுடையாய் திரவேலோர் என்பாங்க. நீ ஒரு பெண்ணை பார்த்து அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு சில பேருக்கு நமக்கு சண்டை வந்துடுவாங்க. அதனால அப்படி இல்லாமல், அதனால நிலா பாரி முகம் இருக்கிறது உனக்கு அப்படின்னு சொன்னா அரைஞ்சாலும் அரைஞ்சிருவாங்க. அதனால நிலாவிலே ஒரு களங்கம் இருக்கிறது, அந்த மாதிரி என் முகத்திலே என்ன பரு இருக்கிறதா என்று கேட்கும். அப்படி இல்லை. அதனால தேசமுடையா என்றால் அவள் ஒத்துக்கொண்டாள் அப்படின்னா ஞானம் இருக்கிறது. பகவானுக்கு 6 குணங்கள் முக்கியமான. பகவானுக்கு மூர்த்தி என்று சொல்லும் பொழுது திவ்யமங்கள விக்கிரமாக இந்த பெருமானை எடுத்துக்கொண்டு அந்த 6 குணங்கள் என்ன? ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜகா. இந்த தேஜகா ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சக்தி. 6 குணம். பக என்ற 2 எழுத்துக்கு அர்த்தம். பகவான்ல பகஹா அஸ்ய அஸ்தி இதி பகவான், பகஹா சம்பூர்ணதையா அஸ்தி இதி பகவான். அதனால முழு நிறைந்திருக்கிறார். அதனால இந்த 6 குணங்கள், இந்த 6 குணங்கள்ல ஒரு குணம் இவளுக்கு இருக்கு. ஏன்னா எம்பெருமான் கண்ணனை நெருங்கி அனுபவித்திருக்கிறாள் என்று தெரியும். அவருடைய எல்லையில்லாத அனந்த கல்யாண குணங்களை இந்த பெண் அனுபவித்திருக்கிறாள் என்று தெரிகிறது. அதனால கேசவனை பாடவும், ஏன்னா அவளுக்கு எந்த திருநாமம் முதலில் சொல்ல வேண்டும், பிறகு எது கடைசியில் தாமோதராயணமா என்று சொல்வது போல நாங்கள் கூட நெற்றிக்கு இட்டுக்கொள்ளும் பொழுது சங்கர்ஷனாய நமகன் தான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். சங்கர்ஷனாய நமகா, அனிருத்தாய நமகா, பிரத்யும்னாய நமகா, வாசுதேவாய நமகா அப்படி சொல்லிவிட்டு கேசவாய நமகா என்றார். எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி ஆச்சாரியர் நூல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தாயார் பேர் ஸ்ரீயை நமகா, கடைசியில் மேலே பரவாசுதேவாய நமகா. அப்படி இங்கே திருஷ்டாதிருஷ்ட பலப்பிரதாயி நமகா, சர்வாபீஷ்ட பலப்பிரதாய நமகா. நமக்கு என்ன கேட்கணும்னே தெரியல, எல்லாத்தையும் கொடு, நான் எனக்கு தெரியாதெல்லாம் கொடு. திருஷ்டாதிருஷ்ட பலப்பிரதாயம், திருஷ்டமோ அதிருஷ்டமோ என்ன வேணும்னு எனக்கு கொடு, நான் ரெடியாக வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. அதனால அப்படி நாம சொல்லுவோம். அதனால பகஹா அஸ்தி அஸ்தி, பகஹன்னு 2 எழுத்து, இந்த 2 எழுத்துக்கு 6 குணங்கள்னு.
அது ஒரு ரெண்டே ரெண்டு எழுத்து. அதனால பகஹாசிய, அதனால பகவான்னு பேர். அதான் பூர்ணமாக நிறைந்திருப்பார். இந்த 6 குணங்களும் நிறைந்திருப்பார். எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தாலும் அந்த 6 குணங்கள் முக்கியமாக நமக்கு புரிவதற்காக சொல்றோம். சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ தாயார் பேர் இருக்கு, திருநாமம் இருக்கு. லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்னி இந்திரா, இந்த 5 பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் போகும். சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்தத்தில் அப்படி அந்த மாதிரி சில நாமம், இப்ப சில திருநாமங்கள் நம்ம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த சில திருநாமங்களை சொன்னால் நமக்கு சில வெவ்வேறு விதமான நல்லது கிடைக்கும். ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பெருமை உண்டு, ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. அதனால திருநாம சங்கீர்த்தனுடைய பெருமையை கூறுவதெல்லாம் இந்த பாசுரங்கள். இன்றைக்கு பாசுரம் கீசு கீசு, நாளைக்கு கீழ்வானம் வெள்ளென்று எருமைச்சு. திருப்பியும் விடியலுக்கு அடையாளம் சொல்கிறார்கள், விடிந்ததற்கு அடையாளம். ஒவ்வொரு பெண்ணாக எழுப்புகிறார்கள், ஒவ்வொரு பெண்ணும் இந்த குழுவில் 5 லட்சம் பேரில் சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்கிறார்கள். இதுல போன பாசுரம் புள்ளும் சிலமாண்ட 6வது பாசுரத்திலே பூதத்தாழ்வாரை உணர்த்தி இந்த பாசுரத்திலே குலசேகர ஆழ்வாரை எழுப்புகிறார். குலசேகர ஆழ்வார்ல என்ன விசேஷம்? 2 நிமிஷம். குலசேகர ஆழ்வார் ராஜாவாக இருந்தார், பணக்காரராக இருந்தார். ராஜானாலே பணக்காரன், ஏன் கவர்மெண்ட்னாலே பணம் நிறைய. அதனால கேரளாவில் ராஜாவாக இருந்தார். இன்னொரு ஆழ்வார் திருமங்கை மன்னன். அவர் என்ன பண்ணார், இந்த ஒரு பெண்ணை மணப்பதற்காக, திருமணம் செய்து கொள்வதற்காக அவள் கேட்ட விதத்தை எல்லாரையும் கொள்ளையடித்து நகையெல்லாம் பிடுங்கி, அப்போ ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னதால அது அவருடைய கஜானா காலியாகும். அதனால அவற்றை பணம் இல்லை, பணக்காரர் ஏழையா போயிட்ட மாதிரி சொல்ல வேடிக்கை. குலசேகர ஆழ்வார் ராஜா, அவருக்கு எல்லா படைகளும் தயாராக இருந்தது. தினமும் ஸ்ரீரங்கம் போகணும்னு குஷ்யதேயஸ்ய நகரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தண்டோரா போட்டார் எல்லா தெருகளிலும் அந்த ஊர்ல. அதனால அங்க கேரளா பூரா தெரிகிற மாதிரி. அதனால ஸ்ரீரங்கம் போகணும். குஷ்யதேயஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. தினமும் காலையில எழுந்தா ஸ்ரீரங்கம் போலாமா? எப்ப போலாம்? தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். அவர் யாருன்னா கௌஸ்துப அம்சம், எம்பெருமான் திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கின்ற கௌஸ்துபத்தினுடைய அம்சம். அதனால கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாசிரியங்கிறது அவருடைய தனியம். அதனால கௌஸ்துபத்தினுடைய அம்சமாக அவதரித்தவர். அவர் ஒரு நாள் எப்பொழுதும் போல நம்ம நாட்டிலே எதுவும் தீங்குகள் நடக்கக்கூடாது என்ற ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக ரோந்து பணி போவார். மாறு வேடம் போட்டுக்கொண்டு போவார். மாறு வேடம் போட்டுக்கொண்ட போது அந்த ஊரிலே அவர் பக்தர்கள் நிறைந்த நகரம். ஏன்னா ராஜா அப்படி இருந்தா மக்களும் பக்தியோடு இருப்பாங்க. யதா ராஜா ததா பிரஜா, யதா பிரஜா ததா ராஜா அப்படி வச்சுக்கணும். மக்கள் பக்தியோட இருந்தா அரசனும் பக்தியோட இருப்பான். நாம அநியாயம் பண்ணா ராஜாவும் அநியாயம் பண்றான். அதனால குலசேகர ஆழ்வாருடைய தேசத்திலே எல்லோரும் நல்லவர்களா இருந்தார்களா? தினமும் ராம நாடகம் போட்டுக்கொண்டு ராமாயணத்தை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த இரவு பூரா அந்த காலத்தில் தெருக்கூத்து என்று நடக்கும். அது மாதிரி காலையில 4 மணிக்கு தான் முடிக்கும். நானே பார்த்துருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், 4 மணிக்கு தான் முடியும். அதுக்கப்புறம் அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே அப்புறம் எழுந்து வருவாங்க. 4 மணிக்கெல்லாம் எழுந்து அனுப்பிடுவாங்க இல்லையா, தரையில வெளியில பட்டு. அப்படி அந்த ராம நாடகம் போடுகிறார்கள். போடும்பொழுது கைகேயி வருகிறாள், வரன் கேட்கிறாள் தசரதனை. காட்டுக்கு அனுப்பு ராமனை என்று சொல்றான். தசரதன் முடியாது என்று அழுது பார்க்கிறான். அத்தியாத்ம ராமாயணத்துல 8 ஸ்லோகம் சொல்றான் தசரதன் கைகையை பார்த்து. நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன், கடலை வற்ற செய்ய வேண்டுமா செய்கிறேன், ஆகாசத்தை வில்லாக வளர்க்க வேண்டுமா செய்கிறேன். ஒரு தர்மமான நல்லா இருக்கார் அவரு, நின்று கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரை கெடுக்க வேண்டுமா? ஒரு 8
ராமனை காட்டுக்கு அனுப்பக்கூடாது. அதான் அவனுடைய என்னுடைய ராமனை பிரிந்தால் நான் என்னுடைய உயிர் பிரிந்து விடும் அப்படின்னு சொன்னான். அதனால இந்த குலசேகரார் வந்துட்டு இருந்தார். இந்த கைகை வரன்னு கேட்ட உடனே தசரதன் அழறான். காட்டுக்கு போறேன்னு தெரியும், ரெடியா தாயாரா ராமன் நிற்கிறான். இவர் வந்து தன்னுடைய வேஷம் மறந்து தான் ராஜாவென்று மறந்து நேர மேடைக்கு போனார். அந்த சிம்மாசன தசரதர் உட்காந்து இந்த சிம்மாசனம் இந்த இதுல இருந்தது மேடையில. அந்த மேடையில பக்கத்தில் நின்ற ராமனை கொண்டு கட்டாயமாக அமர்த்தி வைத்தார். வசிஷ்டர் கையில இருந்த அந்த கிரீட்டத்தை எடுத்து தலையில வச்சார். பட்டாபிஷேகம் எடுத்து மறந்து போயிட்டார், தண்ணி மெய் மறந்து போயிட்டார். ஜனங்கள்லாம் என்ன யாரோ ஒருத்தர் வந்தாரு, பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் வந்திருக்கான், அவன் வந்து கிரீட்டத்தை தலையில வைக்கிறான் ராமன் தலையில அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வேஷத்தை கலைச்சார் ராஜா. எல்லாரும் செத்து போயிட்டான். இப்படி ஒரு ராமன் பக்தியில நாடகம் நடத்தது கூட பொறுக்கல அவர். ராமனுக்கு ஒரு தீங்கு நடந்தா அது பட்டாபிஷேகம் போஸ்ட்போன் ஆனது கூட பிடிக்கல. ராமாயணத்தை இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு. ராவணனை கொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட என்ன சொன்னார் அவர், ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம். கிருஷ்ணனை பத்தி தான் அப்புறம் பேசினார். ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீபா, ஜெயது ஜெயது மேக சியாமள கோமளாங்கோ, ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்தா அப்படின்னு ஆரம்பிச்சார் முகுந்தன். ஏன் முகுந்தமாலை சொன்னா, இந்த ஆண்டாளை, இந்த பெண் பிள்ளையை வளர்த்த பெண் பிள்ளையை வளர்த்த தந்தை பெரியாழ்வார் முகுந்தமாலை சொல்லி வளர்த்தார். அதனால அந்த பக்தி அதிகமாக நம்ம தான் அப்படி வளர்க்கணும் நம்ம குழந்தைகளை. அப்படிதான் வளர்க்கணும். அப்போதான் அந்த குழந்தைகள் சின்ன வயதுலேருந்தே, அறியாத வயதுலேருந்தே அவங்களுக்கு பக்தியை ஊட்டணும். பாலோடு சேர்ந்து ஊட்டணும், பால் சாதத்தோடு ஊட்டணும். அப்படி அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரும், இங்கே வந்து ராஜா இன்னொன்று பண்ணார். குலசேகர அதோட இன்னைக்கு நிறைவு செய்கிறோம். அந்த காலத்திலேயே உண்டு மந்திரிகள், ஜாதி பேதத்திலே உண்டு. மந்திரி இப்போதெல்லாம் சொல்றீங்க, அமைச்சர்கள்லாம் எல்லா ஜாதியிலும் இருக்கணும்னு சொல்றீங்க. அதனால எல்லா ஜாதியிலையும் குலசேகர மந்திரிகளே அமைச்சர்களே நியமனப்படுத்தினார். அப்பொழுது அவர் என்ன செய்தார், இந்த திருமங்கை மன்னன் செய்த மாதிரி தினமும் ஆயிரக்கணக்கான பேரை, வேதம் படித்தவர்களை அரண்மனைக்கு அழைத்து உணவு கொடுத்தார். இதை பார்த்தா மற்ற ஜாதி மந்திரிகளுக்கு பிடிக்கல. அதனால பொறாமையினாலே சொன்னார்கள், என்ன செய்தார்கள் என்றால் ஒரு திருட்டுத்தனம் அவர்கள் செய்தார்கள் அமைச்சர்கள். அதான் அமைச்சர்களும் திருட்டுத்தனம். அதனால அமீபவகா அமாத்தியகன், பக்கத்திலே இருப்பவர் அமைச்சர். அதனால கூட இருந்து குழி பறிக்கிறவர் அமைச்சர் இல்லை. அதனால அமாத்தியகன் அமீபவகா, அமாவாசைன்னு சொல்லும் இல்லையா, அப்போ அமீபவகா, அமீபவம் பக்கத்திலே அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மந்திரின்னு சொல்லணும். மந்திராலோசனை கொடுப்பவர்கள், நல்ல யோஜனையை கொடுப்பவர்கள் மந்திரி. நல்ல சுமந்திரன்கிற நல்ல பேரு மந்திரிக்கு. ராமனுக்கு சுமந்திரன். அவன் வந்து தசரதன் மாதிரி அவனோடு அவனும் 60,000 வருஷம். சுமந்திரனுக்கு சிரஞ்சீவி மாதிரி சாவே கிடையாது. அதனால எதுக்கு சொல்ல, இங்கே குலசேகர ஆழ்வார் அப்படி செய்ததுனால இந்த பொறாமை சொல்ல அமைச்சர்கள் என்ன செய்தார்கள், ஒரு நாள் அந்த ராணியினுடைய நகையை திருடி சென்று விட்டார்கள். திருடி சென்று விட்டு குலசேகர அந்த வந்த வேதம் படித்தவர்கள் பேர்ல பழி போட்டு, வேதம் படித்தவர்கள் எல்லாம் நீங்க தினமும் வந்து சாப்பாடு போடுறீங்க, அவங்க வந்து ராணியுடைய நகையை திருடி கொண்டு போய்விட்டார்கள். அப்போ குலசேகர ஆழ்வார் கேட்டுட்டு சொன்னார், உங்களுக்கு அவரை திருடன் என்று சொல்வதற்கு ஆசையா இருக்கு, வேதம் படித்தவர். எனக்கு வந்து அவர் மேல் நம்பிக்கை, முழு நம்பிக்கை. அப்படி என்னன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு குடத்துல, பெரிய குடத்துல ஒரு பெரிய பாம்பை உள்ள விடுங்க. அந்த பாம்பை நான் என் கையை விடுறேன் அந்த குடத்துல. அந்த பாம்பு என்னை கடித்து விட்டால் நீங்க சொன்னது சரி, அந்த வேதம் படித்தவர்கள் திருடர்கள். கடிக்காவிட்டால் நீங்க சொல்றது சரி, உங்களை டிஸ்மிஸ் பண்ண, அவ்வளவு, உங்களை வேலையை விட்டு உள்ள கையை விட்டார். குடப்பாம்பில் கையை விட்டவர் குலசேகர். கடிக்கல கையை.
அவ்வளவு நம்பிக்கை, வேதம் படித்தவர்கள் பேர் அவ்வளவு நம்பிக்கை. அப்படி குலசேகர ஆழ்வாரை பற்றி இந்த பாசுரம் நமக்கு உண்டு. கீச்சு கீச்சென்றெங்கும் என்று ஆரம்பித்து தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய். திறவு, கதவை திற, கதவை மூடிக்கொண்டு. இந்த கதவை மூடிக்கொண்டா தேசமுடையான்னு எப்படி தெரியும்னா, ஜன்னல் வழியா அவர் பார்த்தா, எட்டி பார்த்தா, அப்போ பளபளன்னு முகம் தெரிந்தது. இங்கே வாசலிலே 5 லட்சம் பெண்கள் நிற்கிறார்கள் என்று தெரிந்து விட்டது. இவர்களும் அவனுடைய திருமுகத்தை பார்த்து விட்டார்கள். நல்ல திறவேல ஒரு கதவை திறக்க மாட்டேன். அடுத்த பாசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து உள்ள வந்துட்டாங்க. ஆனால் எப்போ தூக்கிக்கணும். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணகாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆதித்யுபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமான் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சிரம் விஜயதாம் பூமி. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு ஸ்ரீ பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சந்நிதியிலே நாம் இந்த பாசுரத்தை, திருப்பாவை பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லி, நாளை பாசுரத்துக்கு அவசியம் நீங்கள் எல்லோரும் எழுந்தருடுங்கள் என்ற வேண்டுகோளையும் விடுத்து நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.